வாடிக்கையாளர் விரும்புகிற பொருட்களை தான் நீங்கள் வியாபாரம் பண்ணணும். ஆனால் டாஸ்மாகில் நேர்மாறாது. அதாவது குடிக்கிறதே வந்து அந்த குடியே வந்து தப்பானது. ஆனால் வந்து இந்த 19 நிறுவனத்தில் 500 மேற்பட்ட வகைகளில் உற்பத்தி பண்ணுறாங்க. 500 வகைகள் அனுப்புணுங்க. ஒரு பிராண்டினா அது வந்து 10 வகையான வகையில் இருக்குது. இப்போ இந்த வந்து வரக்கூடிய குடிமகன் அவர் ஒரு குறிப்பிட்ட பிராண்டை வந்து மைண்டில் வச்சுருப்பார். அங்கே கடையில் வந்து கேட்டால் கிடைக்காது, அது கிடைக்காது. ஆனால் வந்து அவர் விரும்பாத சரக்கு கடைகளில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவார், கடையில் இருக்கிறவர் இந்த பிராண்ட் இல்லை, இந்த பிராண்டை வாங்கிக்கோ. அப்போது வாடிக்கையாளர் விரும்பக்கூடிய சரக்கு கொள்முதல் பண்ண மாட்டேறீங்க. வாடிக்கையாளர் விரும்புகிற சரக்கு கொள்முதல் பண்ணாமல் அவன் விரும்பாத சரக்கு எதுக்கு கொள்முதல் பண்ணுறீங்க? இதுலேயே வந்து தவறு ஆரம்பிக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அவங்களோட டைப் பண்ணிட்டோம், அவங்க உற்பத்தி பண்ணுறவங்கள நாங்கள் வாங்கினோம். நீங்கள் வாங்கணும், வியாபாரம் ஆகாத பொருளை வாங்கி என்ன பண்ணணும்? இதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். இது வந்து இந்த நம்ம மோர் கடை வச்சுன்னு, தயிர் கடை வச்சுன்னு, தண்ணி ஊற்றி மோர் கலக்கிற மாதிரி. இது வந்து ஆல்கஹால் ஸ்பிரிட்டு 1% கூடனா கூட அந்த உடல்நலம் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு அக்கறை உள்ள இதில் வந்து அரசாங்கம் போதிய கவனம் செலுத்தலை. உற்பத்தியில் நடக்கக்கூடிய அந்த மது தரமானதா? இவங்க கிட்ட லேபே கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து ஏராளமான லேப்சஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஒரு அக்கறையற்ற தன்மை அரசாங்கம் இந்த மதுவில் அந்த குடிகாரன் தானே குடிச்சிட்டான் சத்தான் ஜாகடான்ற எண்ணத்தோடு தான் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து குற்றம் சாட்டுறோம். நீங்கள் வந்து வருஷத்துக்கு நீங்கள் டேக்ஸ் மட்டும் 40,000 கோடி. இப்போ ஒட்டுமொத்தமாக மது விற்பனை 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு வியாபாரம் நடக்குது. நீங்கள் 1 லட்சம் வியாபாரம் பண்ணால் தான் டேக்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து மீடியாவில் என்ன சொல்கிறீங்க, இந்த ஆண்டு 45,000 கோடி, போன ஆண்டு 43,000 கோடின்றீங்க. அது வருவாய் தான். இப்போ லாபம் எங்கே, அடக்க விலை என்ன, இதெல்லாம் இருக்குது. ஆக 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மக்கள் அன்றாடம் உழைக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அவன் வாங்குகிற கூலியில் எடுத்து வந்து ஜனங்க வந்து கொட்டுது. அவனுக்கு தரமான சரக்கு கொடுக்கணுன்ற அக்கறை இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. செய்கிற தொழில் தப்பு ஒழுங்காக செய்யணும்ல, அந்த தப்பை வந்து ஒழுங்காக செய்ய தெரியல. அதனால தான் இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க.